ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு பொதுவாக 3 வகையான மாஸ்க் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சேனல் மாஸ்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு லேயர் மாஸ்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். வீடியோ முழுசாக பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம அதுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பேக்ரவுண்டில் ஒரு ஸ்கை இமேஜ் ஒன்று இருக்கு. அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த ஸ்கை வந்துட்டு நமக்கு ப்ளூ கலரில் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கையை நம்ம சேஞ்ச் பண்ணி வேறு விதமான ஸ்கையை நம்ம எப்படி நம்ம பேக்ரவுண்ட்ல செட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம எந்த மாஸ்க் யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்க் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா லாக் ஆயிருக்கக்கூடிய அந்த லேயரை நம்ம அன்லாக் பண்ணிடுவோம். அன்லாக் பண்ண பிறகு நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எந்த பேக்ரவுண்ட் ஸ்கையை நம்ம இந்த இமேஜுக்கு பின்னாடி செட் பண்ண போறோமோ அந்த ஸ்கை பேக்ரவுண்டை நம்ம முதல்ல நம்ம இதுல பிளேஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு நம்ம ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போவோம். போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். பண்ணிட்டு நமக்கு எந்த ஸ்கையை நம்ம பேக்ரவுண்ட்ல செட் பண்ணணுமோ அந்த ஸ்கையை நம்ம பிளேஸ் பண்ணிப்போம். ஒன்ஸ் நம்ம பிளேஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூவ் டூல் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, நமக்கு அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கைக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோங்கிறதுனால ஸோ அந்த ப்ளூ கலர் ஏரியா மட்டும் கவர் ஆகிற மாதிரி நம்ம இந்த பிளேஸ் பண்ண இந்த இமேஜை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம். ஒன்ஸ் இந்த இமேஜில் நம்ம பிளேஸ் பண்ண பிறகு என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேயர் மாஸ்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு போட்டோ ஐக்கான் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த போட்டோ ஐக்கான் தான் வந்துட்டு லேயர் மாஸ்க். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் மாஸ்க் வந்துட்டு லேயர் ஆப்ஷன்ல ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிரஷ் டூலை சூஸ் பண்ணணும். பிரஷ் டூலை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு பி. ஸோ பிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு பிரஷ் டூல் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க ஒன்ஸ் நம்ம லேயர் மாஸ்க்கை ஆட் பண்ணிட்டு பிரஷ் டூல் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க பிளாக் கலர் அப்படி இல்லைனா ஒயிட் கலர் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கலரை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க இன்கேஸ் பிளாக் கலரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரஷ் பண்ணும்போது நீங்க மாஸ்க் பண்ண அந்த லேயர் வந்துட்டு உங்களுக்கு பிரஷ் பண்ணும்போது ஹைட் ஆகும். அதுவே நீங்க ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்டு நீங்க பிரஷ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஹைட் பண்ண அந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் இதுல உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஸோ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பிரஷ் டூலை ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட் பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிளாக் கலரை சூஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீபோர்டில் கேப்ஸ்லாக் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரஷோட அந்த ப்ரிவியூ சைஸ் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் அப்படி இல்லைனா க்ளோஸ் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரஷோட சைஸை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ சைஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ரஷ் பண்ண வேண்டியது தான். அதாவது நம்ம அந்த மேலே ரெண்டாவதாக நம்ம செட் பண்ண அந்த ஒயிட் கலர் கிளவுட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு மேலே நம்ம லேயர் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிட்டு இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கான் சூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்குங்க. சூஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம ப்ரஷ் பண்ண நம்ம ரெண்டாவதாக பிளேஸ் பண்ண அந்த இமேஜ் வந்துட்டு ஏற்கனவே உள்ள அந்த பழைய இமேஜில் வந்துட்டு நமக்கு பிளெண்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்த அந்த ஸ்கை வந்துட்டு நமக்கு ரிப்ளேஸ் ஆகிட்டு இப்போ நம்ம ரெண்டாவதாக பிளேஸ் பண்ண அந்த கிளவுட் வந்துட்டு அழகாக நமக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த பிளெண்ட் பண்ண அந்த இமேஜை வந்துட்டு இந்த எட்ஜி போர்ஷனில், அதாவது இந்த சேண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம கரெக்டாக மெர்ஜ் ஆகிருக்க மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் இந்த செட் ஃபோர் கிரவுண்ட் கலர்னு இருக்கு பாருங்க, அதுக்கு அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த பிளாக் கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஒயிட் கலர் வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் ப்ரஷ் டூலில் தான் இருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஹைட் பண்ணது வந்து இப்போ விசிபிள் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரஷ் பண்ண நம்ம முன்னாடி ஹைட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு விசிபிள் ஆகுது. சேண்டோட அந்த எட்ஜி போர்ஷனில் நமக்கு மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம உங்களுக்கு தேவைப்பட்ட ப்ரஷோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணிட்டு கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலர் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரெண்டாவதாக ஒரு கிளவுட் இமேஜை பிளேஸ் பண்ணிட்டு அழகாக அதை நம்ம லேயர் மாஸ்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அழகாக பிளெண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் எந்த அளவுக்கு இதை ஜூம் பண்ணிட்டு இந்த ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு அக்யூரேட்டாக வரும். இன்னும் கூட அந்த எட்ஜி போர்ஷனில் உங்களுக்கு ப்ராப்பராக வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் அந்த செட் ஃபோர் கிரவுண்ட் கலர்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை பிளாக் கலராக சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரஷோட சைஸை வந்து கம்மி பண்ணிட்டு இன்னும் எட்ஜி போர்ஷனில் வந்து நம்ம கரெக்டாக நம்ம ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரிசல்ட் வந்துட்டு இன்னும் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ லேயர் மாஸ்க்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ அடுத்து நம்ம கிளிப்பிங் மாஸ்க்னா என்ன, ஸோ அதை நம்ம எந்தெந்த இடத்துலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இந்த இமேஜை க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளிப்பிங் மாஸ்க்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம
என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் பிஎன்ஜி பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு வெக்டர் இமேஜ் ஸ்டைலில் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு ப்ளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் இமேஜ் இருக்கு பாருங்க, அதை நான் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்குது, அதை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் லெஃப்ட் சைடு வந்து நகர்த்தி வச்சுக்க போகிறேன். இன்னும் கூட நமக்கு லெஃப்ட் சைடு இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நகர்த்தி முடிச்சுட்டு நான் மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆல்பமுக்கான இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம ஒரு பிளாக் கலரில் வெக்டர் இமேஜ் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண இந்த வெக்டர் இமேஜுக்கு உள்ளார வந்து நம்மளோட கப்பிள் இமேஜ் வந்து நமக்கு ப்ளேஸ் ஆகணும். ஸோ அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம். போயிட்டு மறுபடியும் ப்ளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம எந்த இமேஜை அந்த வெக்டர் இமேஜுக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோமோ, அதாவது கிளிப்பிங் மாஸ்க் பண்ண போகிறோமோ, அந்த இமேஜை ப்ளேஸ் பண்ண போகிறோம். கப்பிள் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க, அதை நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ண உடனே நம்ம மறக்காம என்ன பண்றோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஸோ ப்ளேஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடைசியாக ப்ளேஸ் பண்ண அந்த கப்பிள் இமேஜை நம்ம கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். ஸோ நம்ம கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றின பிறகு நம்ம சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த வெக்டர் இமேஜுக்கு மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு கிளிப்பிங் மாஸ்க்கை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, நீங்கள் லேயர் ஆப்ஷனில் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் இருக்கு பாருங்கள், அந்த இமேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு இருக்கு பாருங்கள், கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஷார்ட்கட் வந்துட்டு இந்த கப்புள் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் Alt Control G அப்படிங்கிற அந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிப்பிங் மாஸ்க் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். சைஸ் வேணும்னா நம்ம கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கிளிப்பிங் மாஸ்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்பம் டிசைன், அதாவது வெட்டிங் ஆல்பம் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இடத்துல இந்த கிளிப்பிங் மாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மெத்தடு. ஸோ இதுக்கு அடுத்து வேற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதில் எப்படி நம்ம கிளிப்பிங் மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இந்த இமேஜ் க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம இமேஜ் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அதே வெட்டிங் டெம்ப்ளேட்டை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த வெட்டிங் டெம்ப்ளேட்டில் நம்ம ஷேப்பை நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஷேப்பை எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுனா, இந்த டூல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு கஸ்டம் ஷேப் டூல்னு இருக்கும். ஸோ அதோட ஷார்ட்கட் வந்துட்டு கீபோர்டில் யூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அந்த கஸ்டம் ஷேப் டூலை நம்ம சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு உங்களுக்கு ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விதமான ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த ஆர்டின் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை நான் வெட்டிங் டெம்ப்ளேட் மேலே நான் இந்த ஷேப்பை நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு எந்த இடத்துல நம்ம இது கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அதாவது இந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த ஷேப்புக்கு உள்ளார நமக்கு கப்புளோட இமேஜ் வேணும். ஸோ அதை நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி தான். ஸோ ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு ப்ளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம எந்த இமேஜ் நம்ம ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இமேஜ் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். கொடுத்தோடனே இப்போ நம்ம இந்த ஒரு இமேஜ் வந்து நமக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை மறக்காமல் நம்ம லேயர் ஆப்ஷனில் போயிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிப்போம். மாற்றிட்டு சைஸை வந்து நம்ம பெருசு பண்ணிப்போம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டே பெருசு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வந்துட்டு யூனிஃபார்மாக உங்களுக்கு பெருசாகும். கரெக்டாக நம்ம அந்த ஆர்டின் ஷேப்புக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிப்போம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கப்புள் அப்படிங்கிற அந்த லேயரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஷேப்புக்கு உள்ளார இந்த கப்புளோட இமேஜ் வர்ற மாதிரி நமக்கு அழகாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வேணும்னா கொஞ்சம் அதில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், வெட்டிங் ஆல்பமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க்கை யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு டிசைனுமே பண்ணவே முடியாது. ரொம்ப சுலபமாக ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் நம்ம இந்த கிளிப்பிங் மாஸ்க்கை யூஸ் பண்ணி நம்ம தேவையான எஃபெக்டை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.